Hello all, welcome back to our channel. இன்னைக்கு எங்க ஆத்து lunch special simple and healthy கொண்டக்கல்லை ரைஸ். ஒரு கப் கொண்டக்கல்லையை நைட்டே சோக் பண்ணி வச்சிடணும் தண்ணியில். ஒரு 8 hours கொண்டக்கல்லை சோக் ஆகிருக்கணும். சோக் பண்ணி வச்ச கொண்டக்கல்லையை வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 to 5 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கணும். கொண்டக்கல்லை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், உடஞ்சி போயிடக்கூடாது. நெக்ஸ்ட் ரைஸ்க்கு தேவையான மசாலாஸை நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் ஒரு ஜார் எடுத்து 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கல்பாசி, 2 கிராம்பு, 10 பல் பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு பே லீஃப், அன்னாசி பூ, இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட சேர்த்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு தக்காளி, நான் குக்கரில் பண்ணுறதுனால குக்கர் எடுத்துட்டுருக்கேன். குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய், அரை ஸ்பூன் எண்ணெய், 2 கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கின்றதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர், ஒரு 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா, நல்லா இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம கொண்டக்கல்லை ஸ்டீம் இறங்கிடுது. ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் கொண்டக்கல்லையை நல்லா வடிகட்டிக்கணும், தண்ணி இல்லாத அளவுக்கு. அடுத்தது ஜார் எடுத்து கொண்டக்கல்லையை நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு 2 to 3 டைம்ஸ் மிக்சியில் அரைச்சிக்கோங்க பொடி பொடியாக. அடுத்தது இப்போது நல்லா மசாலாஸ்லாம் எல்லாமே இறங்கிடுது. ஒரு 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட், அரைச்சி வச்ச கொண்டக்கல்லையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விடணும். ஆல்ரெடி கொண்டக்கல்லையில் சால்ட் போட்டதுனால திருப்பி சால்ட் போட தேவையில்லை. இப்போ ஒரு 2.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கணும். நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை விட்டுக்கணும். நல்லா கொதித்து வரப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அரிசி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கணும். சிம்மில் வச்சு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தடவை கலரி விட்டுன்ட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிடணும். மூடினதுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணணும். உடனே எடுக்காத, கொஞ்சம் தம் பண்ணி வச்சுக்கோங்க. தம் பண்ணி வச்சுட்டு மேலே இப்போ புதினாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எம்மி ஹெல்த்தி அண்ட் ரிச் ப்ரோட்டீன் பேஸ்ட் கொண்டக்கல்லை ரைஸ் ரெடி ஆகிடுது. இதுக்கு சைட் டிஷ் தக்காளி, வெங்காயம், கர்ட் போட்டு ஆனியன் ரைத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.